ஹாய் கூட. ஸோ இந்த வீடியோலேருந்து நம்ம பிரேக் டவுன் பிளேலிஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் பிரேக் டவுன் பிளேலிஸ்ட் அப்படின்றது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம பேசிக்லேருந்து அட்வான்ஸ் லெவல் ப்ரோக்ராமை வந்து லைன் பை லைன் எக்ஸிக்யூட் பண்ணி நம்ம வந்து எப்படி அந்த அவுட்புட் ப்ரெடிக்ட் ஆகுது அப்படின்றது தான் சொல்ல போகிறேன். ஸோ இந்த பிளேலிஸ்ட்டை வந்து நம்ம யூடியூப் சேனல் பிரேக் டவுன் ஜாவா பிளேலிஸ்ட்டில் வந்து செக் பண்ணிக்கோங்க. பிரேக் டவுன் சீரீஸில் வந்து நம்ம ஃபஸ்ட்டாக சூஸ் பண்ண ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாவா தான். இதுதான் ஜாவாவோட ஃபஸ்ட் வீடியோனால நம்ம பேசிக், அதாவது ஒரு சின்ன பேசிக்கான ப்ரோக்ராம்லேருந்து அட்வான்ஸ் லெவல் ப்ரோக்ராம் போகலாம். ஸோ அதுக்காக நான் வந்து ஒரு ஃபோல்டர் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இந்த ஃபோல்டரில் தான் நான் வந்து பேசிக் டு அட்வான்ஸ் லெவல் கோடிங்ஸ்லாம் நான் போட போகிறேன். ஸோ அதுக்காக என்னோடய சி டிரைவில் நான் வந்து ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் விஷுவல் ஸ்டுடியோ கோட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ப்ரோக்ராமை வந்து நம்ம விஷுவல் ஸ்டுடியோ கோடில் எப்படி ரன் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். அண்ட் நம்ம நோட் பேட்லேயும் எப்படி ரன் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். ஃபஸ்ட் நான் வந்து என்னோடய விஷுவல் ஸ்டுடியோ கோடில் அந்த ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஃபோல்டர் ஓப்பன் பண்ணக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ஒரு நியூ ஃபைல் கொடுத்து அதுக்கு வந்து நான் என்ன பேர் வச்சுக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே மெசேஜ் அப்படின்ற ஒரு நேம் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இது என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, அதை டிஸ்பிளே மெசேஜ் அப்படின்றது வந்து நம்ம ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி நம்ம கொடுக்குற எல்லாமே ஒரு மெசேஜ் மாதிரி பாஸ் ஆகும். ஓகேவா? ஸோ அதை தான் நம்ம வந்து டிஸ்பிளே மெசேஜ் அப்படின்றது வந்து சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஜாவா எந்த ப்ரோக்ராமில் எடுத்தாலும் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜாவா எல்லா ப்ரோக்ராமுமே நம்ம ஒரு கிளாஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ண முடியும். ஸோ அதுக்காக நான் வந்து பப்ளிக் கிளாஸ் வந்து ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். அதுக்கு வந்து நான் வந்து டிஸ்பிளே மெசேஜ் அப்படின்றத வந்து கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட ஜாவா டுட்டோரியல் பேசிக் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் 1 hour வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். ஸோ அதை வந்து நான் டிஸ்பிளே பண்ணி காமிக்கிறேன் இமேஜை. ஸோ இதை வந்து நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் யூஸ் பண்ண போகிறோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு சிம்பிளாக ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக நான் வந்து பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் நம்ம பப்ளிக்னா என்னென்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டாட்டிக் போவோம். பப்ளிக்னா என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இப்போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த ஃபைல் வந்து நான் வந்து வேறு ஃபோல்டரில் சேவ் பண்ணியிருக்கேன், அதை வந்து ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா ஸோ இந்த பப்ளிக் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து என்ன ஸ்டாட்டிக்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம ஒரு கிளாஸில் உள்ள ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து அதில் ஆப்ஜெக்ட் ஏதாவது க்ரியேட் பண்ணியிருக்கணும். ஸோ அது ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி தான் நம்ம வந்து ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியும். பட் நம்ம ஆப்ஜெக்ட் இல்லாமலே நம்ம இந்த ஸ்டாட்டிக் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஈஸியாக கால் பண்ணிக்க முடியும். அண்ட் லாஸ்ட்டில் வந்து வாய்ட் அப்படின்றது வந்து நான் ரிட்டன் டைப்பு. ஸோ இது எல்லாமே நான் வந்து ஃபுல் வீடியோவில் வந்து ஒன் ஹவர் ஃபுல் வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் டீப்பாக. ஸோ அதை வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு வாங்க. நெக்ஸ்ட் நைட்டில் நம்ம System.out.println அப்படின்றது கொடுத்துருப்போம். ஸோ இது என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நம்ம மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் வந்து நம்ம பிரிண்ட் அப்படின்றது கொடுத்து நம்ம வந்து பிரிண்ட் பண்ணியிருப்போம் ஃபங்க்ஷனை. ஸோ இதில் வந்து System.out.println அப்படின்றது கொடுத்துருப்பாங்க. ஸோ இது மூணுத்துக்குமே தனித்தனி மீனிங் இருக்குது. ஸோ அது வந்து நம்ம 1 hour வீடியோவில் சொல்லியிருப்போம். ஸோ இந்த சின்ன வீடியோவில் அது வந்து நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ அதுக்காக தான் நான் வந்து அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க அப்படின்றது சொல்கிறேன். ஸோ அந்த வீடியோ செக் பண்ணிவிட்டு வந்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அதில் வந்து ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கோம், வெல்கம் டு கோடர் கனெக்ட். ஸோ இதுதான் நம்ம ஒரு மெசேஜை வந்து பாஸ் பண்ணுறோம். அதாவது System.out.println யூஸ் பண்ணி நம்ம ஒரு மெசேஜ் வந்து பாஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ இதை ரன் பண்ணுவோம். ஸோ இப்போ எனக்கு பாருங்கள், அவுட்புட்டில் வந்து வெல்கம் டு கோடர் கனெக்ட்னு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துச்சு. ஸோ இதே மாதிரி டெர்மினல் யூஸ் பண்ணி எப்படி ரன் பண்ணுறது அப்படின்றது வந்து இப்போ பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, நான் என்னோடய ஃபோல்டருக்குள்ளே போய்க்கிறேன். ஸோ என்னோடய ஃபோல்டருக்குள்ளே போனதுக்கப்புறம் மேலே வந்து மெனு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து CMD அப்படின்றத டைப் பண்ணி என்ட்ரு கொடுத்தீங்கனாலே அதோட பாத்துக்கு போயிடும். ஸோ இல்லை உங்களுக்கு வந்து எப்படி போகிறோம் அப்படின்றது தெரிலனா ஜஸ்ட் நீங்கள் வந்து ரன் கிளிக் பண்ணி, அதாவது விண்டோஸ் + R கிளிக் பண்ணிங்கன்னா ரன் ஓப்பன் ஆகும். ரன்னில் வந்து CMD அப்படின்றது கொடுத்தீங்கன்னா உங்களோட CMD வந்து ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ என்னோடய CMD வந்து சி டிரைவில் யூசர்ஸில் ஜகன் அப்படின்ற ஒரு ஃபோல்டருக்குள்ளே இருக்குது. ஸோ நான் வந்து சி டிரைவ் வெளியே தான் வச்சுருக்கேன். ஸோ அதனால் என்னோடய யூசருக்கு வெளியே தான் சி டிரைவ் இருக்குது. ஓகேவா? ஸோ அதுக்கு வெளியே வரணும்னா அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நான் சி டிரைவ் வெளியே வரதுக்காக CD அப்படின்றது கொடுத்து சி டிரைவ் அப்படின்றது கொடுத்துக்கிறேன். ஸோ உங்களுக்கு சி டிரைவ் எப்படி போகணும்னு தெரிலனா மேலே வந்து அந்த மெனு இருக்குல்ல, ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்கன்னா சி டிரைவ் வந்து ஓப்பன் ஆகும். ஃபஸ்ட் என்னோடய ஃபோல்டர் யூசர் வந்து எங்கே இருக்குது அப்படின்றது பார்த்துக்கிறேன். ஸோ சி டிரைவில், அதாவது யூசர் அப்படின்ற ஒரு ஃபோல்டருக்குள்ளே இருக்கேன். ஓகேவா? ஸோ யூசர் ஒரு ஃபோல்டருக்குள்ளே இருக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன்னா, ஸோ இப்போ நான் ரீசெண்டாக இருக்கிற டெர்மினல் பேஜ் வந்து சி டிரைவுக்குள்ளே, அதுக்கப்புறம் அதில் உள்ள ஒரு யூசர் அப்படின்ற ஒரு பேருக்குள்ளே இருக்குது. ஸோ நான் வந்து சி டிரைவ் வெளியே வச்சுருக்கேன். ஸோ அதனால் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு சி டிரைவுக்குள்ளே போகணும். ஸோ அதுக்காக நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன்னா, டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஃபஸ்ட்டு CD அப்படின்றத டைப் பண்ணிக்கோங்க. CDன்றதை டைப் பண்ணி C:\\/ கொடுத்துருங்க. ஸோ / கொடுத்துருங்க. இல்லைனா உங்களுக்கு அது எப்படி பண்ணணும் அப்படின்றது தெரியலனா மேலே மெனு இருக்கும். விண்டோஸ் C போனீங்கன்னா மேலே மெனு இருக்கும். ஸோ அதில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கமெண்ட் மாதிரி காமிக்கும். ஸோ அதை வந்து காப்பி பண்ணிவிட்டு CD கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இதை பேஸ்ட் பண்ணுங்கள். ஸோ CD கொடுக்காமல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எரர் வரும்.
ஸோ சிடி அப்படின்றது கொடுத்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட் வந்து இந்த பேக் ஸ்லாஷ் கொடுங்க. ஸோ உங்களுக்கு வந்து சி டிரைவுக்குள்ளே போயிடும். ஸோ சி டிரைவுக்குள்ளே போனதுக்கப்புறம் நம்மளோட ஃபோல்டருக்குள்ளே போகணும்ல. ஸோ நம்மளோட ஃபோல்டர் நேம் என்ன அப்படின்றத செக் பண்ணி நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ என்னோட இது வந்து என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா பிரேக் டவுன் ஜாவா அப்படின்றது தான் சேவ் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபோல்டரை செக் பண்ணிப்போம் ஒரு தடவை. ஸோ நீங்கள் அதில் எப்படி இருக்கோ அதே மாதிரி எக்ஸாக்டாக போடணும். கேப்னா கேப் விட்டு போடணும். ஸோ ஸ்மால்னா ஸ்மால் லெட்டர்ஸில் போடணும். ஸோ இது மாதிரி என்ன ஃபார்மேட்டில் இருக்கோ ஸோ அதை அப்படியே போடணும். ஸோ அதுக்காக நான் வந்து அதை காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ அதை காப்பி பண்ணி இப்போ வந்து சிடி அப்படின்றது கொடுத்துட்டு அகைன் நான் வந்து அந்த கோடை வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன் இதில். ஸோ சிடின்னு கொடுத்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ என்ட்ரு கொடுத்தோன்னே என்னோடய ஃபோல்டருக்குள்ளே வந்து இப்போ போயிடும். ஸோ என்னோடய ஃபோல்டருக்குள்ளே சக்ஸஸ்ஃபுல்லாக போயிடுச்சு. இப்போ வந்து நம்ம எப்படி அந்த ஜாவா ஃபைல் வந்து ரன் பண்ணலாம் அப்படின்றது பார்க்கலாம். ஃபஸ்ட் இதில் வந்து 2 மெத்தட் இருக்குது. அதாவது ஜாவா சி அப்படின்ற ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ ஜாவா சி அப்படின்றது கொடுத்துட்டு நம்மளோட கிளாஸ் நேமை கொடுக்கணும். ஸோ கிளாஸ் நேம் வந்து நம்ம என்ன கொடுத்தோன்னா டிஸ்பிளே மெசேஜ் டாட் ஜாவா அப்படின்றது கொடுத்தோமா. ஸோ அதை கொடுத்து டாட் ஜாவா அப்படின்றது கொடுங்க. நெக்ஸ்ட் என்ட்ரு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எதுவுமே எரர் இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பிளாங்காக வந்துடும். ஸோ பிளாங்காக வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஃபோல்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாஸ் ஃபைல் வந்து ரன் ஆகிருக்கும். ஸோ அதே நேமில் ஒரு கிளாஸ் ஃபைல் வந்து ரன் ஆகிருக்கும். ஸோ இது மாதிரி பண்ணிட்டீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு வந்து ஜாவா அப்படின்றது கேப் விட்டு அதுக்கப்புறம் உங்களோட ஃபோல்டர் நேம் ஓகேவா, ஃபோல்டர் நேம் வந்து கொடுத்து என்ட்ரு கொடுத்தீங்கன்னா உங்களோட அவுட்புட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகும். ஸோ இந்த மெத்தட் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து சிஎம்டியில் வந்து ஜாவா வந்து ரன் பண்ணுவோம். ஸோ இதே மாதிரி நம்ம அடுத்தடுத்த ஜாவா வீடியோவில் நம்ம வந்து இதில் ரன் பண்ணி பார்ப்போம். அண்ட் அடுத்தடுத்த வீடியோ வரும்போது நம்மளுக்கு வந்து இன்னும் மோர் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும், பெரிய பெரிய ப்ரோக்ராமாக வரும். ஸோ அதெல்லாம் நம்ம பிரேக் டவுன் பண்ணி பார்ப்போம். ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளான ப்ரோக்ராம். அதனால தான் நான் வந்து ஃபஸ்ட்டு பேசிக்கான அந்த ட்யூட்டோரியல் வீடியோ பார்த்துட்டு வாங்க அப்படின்றது சொல்கிறேன். அட்வான்ஸ் லெவல் ப்ரோக்ராமிங்லாம் நம்ம வந்து லைன் பை லைன் எக்ஸிக்யூட் பண்ணுற மாதிரி பார்த்து அதுக்கப்புறம் நான் வந்து எப்படின்றது சொல்லித்தரேன். அண்ட் நம்மளோட நோட்ஸ் வந்து கோடர் கனெக்ட்ஸ், அதாவது நம்மளோட கோடர் கனெக்ட்ஸ் அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து நாளைக்கு மார்னிங்கில் வந்து அப்லோட் பண்ணுவேன். நாளைக்கு மார்னிங் ஒரு வீடியோ போடுவேன். ஸோ அதில் எப்படி எடுக்கணும், அதுக்கப்புறம் எப்படி நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்றது வந்து நான் நாளைக்கு மார்னிங் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்மளோட பேஜ் அவைலபிளி தான் இருக்குது. பட் நம்ம எதுவுமே அப்டேட் பண்ணாமல் இருக்கோம். நாளைக்கு மார்னிங் தான் அப்டேட் பண்ணுவோம். ஸோ நாளைக்கு மார்னிங் வீடியோவில் பார்ப்போம்.